அந்த நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென். எந்த நாமத்தில் சொல்லுங்க? எந்த நாமத்தில்? இயேசு என்கிற நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொன்னாலே பேய்கள் நடுங்கும். அந்த நாமத்தில் அதிசயங்கள் நடக்கும். மரித்தோர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிற நாமம் இயேசு என்கிற நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர். ஓ, எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமம் அது. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிற எங்கள் இயேசுவின் நாமமே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி கமான் எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே என்றும் மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. மீண்டும் சொல்லலாமா? உங்க நாமம் என்றும் மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் என்றும் மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசும்படியாய், எங்களோடு இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. சரி, நம்ம இந்த முதல் நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19. ரெக்கார்ட் ஆகுதா கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, மீண்டுமாய் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ
நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. இந்த முதல் நாளில் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ஆமென். புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இதுவரையும் நம்முடைய குடும்பத்தில் செய்யாத ஒரு புதிய ஒரு காரியம், இதுவரையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்திராத ஒரு புதிய ஒரு காரியம், இதுவரையும் நம்முடைய சபையில் ஊழியத்தில் செய்யாத ஒரு புதிய காரியம், இதுவரையும் என்னுடைய பொருளாதாரத்தில் செய்யாத ஒரு புதிய காரியத்தை இதோ நான் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். ஆமா, இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே நிறைய தடவை நம்ம தியானித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஆனாலும் மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு பேச விரும்புகிறார். நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வசனத்தின் ஆரம்பத்தை மீண்டும் வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை நீ என்ன பண்ணாத, சிந்திக்காதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதற்கு பிறகுதான் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை சொல்லுங்க செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, அப்போ இந்த கடைசி மாதத்துல நாம் வந்து நின்றிருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் 2025 முழுவதும் அநேக கசப்பான அனுபவங்கள், கசப்பான ஒரு சில காரியங்கள், மறக்க முடியாத ஒரு சில வேதனையான சம்பவங்கள், அநேக காரியங்கள் நம்மை வந்து இருதயத்தில் அப்படியே நம்மை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் பாருங்க. ஆண்டவர் அவைகளை குறித்து தான் சொல்லுகிறார். அவைகளை எல்லாவற்றையும் நீங்க மறந்துருங்க, அவைகள் எல்லாவற்றையும் நீங்க நினைக்காதீங்க, அவைகளை நீங்க உங்க மைண்ட்ல போட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அதை எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம மைண்ட் சும்மாவே இருக்காது. தூங்குற நேரம் மாத்திரம் தான் நம்ம மைண்ட் என்ன பண்ணும் சொல்லுங்க? ஆமா, அமைதியா இருக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா கனவு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா எப்பெல்லாம் நம்ம முழிச்சிருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம மைண்ட் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்து கொண்டே இருக்கும். நாளைக்கு என்ன செய்வது, இல்லைனா அப்புறம் என்ன பண்ணுவது, இது எப்படி நடக்கும். எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா பாஸ்ட்டை பத்தி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமா, கடந்த நாட்கள்ல நடந்த பிரச்சனை, போராட்டம், அப்படி நடந்துருச்சே, அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இல்லை இப்படி அவமானப்பட்டுட்டனே, இப்படி இந்த மாதிரி நான் நின்று கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி பலதையும் நம்ம சிந்தை என்ன பண்ணிக்கொண்டே இருக்குன்னா யோசித்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரையும் யோசித்தது போதும், இதுவரை கவலைப்பட்டது போதும், இதுவரையும் நீ குழம்பி நின்றது போதும், இதுவரையும் நான் என்ன செய்வேனோ என்று சொல்லி கண்ணீரோடு திகைத்து நின்றது போதும். பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், பழசை எல்லாவற்றையும் நீ நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? கவானுங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு புதிய காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்வீராக, ஒரு புதிய காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்வீராக, ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. இதுவரையும் சொல்லி கொண்டிருந்த தேவன் இந்த வருகிற ஆண்டுல இனிமேல் ஆண்டவர் செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய கிரியையை காண்பாய். எல்லாரும் வாய்களை திறந்து உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வருகிற நாட்களில் ஒரு புதிய காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டோம், பலச நாங்கள் யோசிக்க மாட்டோம், இழந்து போனவைகளை நாங்கள் குறித்து அப்பா கவலைப்பட மாட்டோம், எதெல்லாம் அங்க கையை விட்டு போச்சோ அதை குறித்து நாங்கள் அழுக மாட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறீர், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் 10வது வசனம். பின்னாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள்
ஆமா, பின் நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமா இருந்தது என்று என்ன பண்ணாத, சொல்லாதே என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்பனா இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? நான் கொஞ்சம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேங்க, ஆனா இப்ப சமீப நாட்களா ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 2025 நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கடன் ஜாஸ்தியா இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் தாறுமாறாக மாறி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது, பூர்வமானவைகளை சிந்திக்காத, பழசை யோசிக்காத, உன் வாழ்க்கையில நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 65வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 65வது அதிகாரம் 16-17 வசனங்கள். அதனாலே ஏசாயா 65:16 வாசிங்க. 17 வாசிங்க. எஸ், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளில் நீ நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு இருக்கிற வானத்தை பார்த்தால் அப்படியே ஆகாய விரிவு எவ்வளவு பெரியது, இந்த பூமி எவ்வளவு பெரியது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டு பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, வானத்தையே கர்த்தர் புதிதாய் மாற்ற முடியும்னா இந்த இவ்வளோ பெரிய பூமியை கர்த்தர் ஒரு நிமிடத்தில் இல்லை ஒரு நொடியில் புதிதாய் மாற்ற முடியும்னா கெட்டு போன நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரால் மாற்ற முடியாதா? கெட்டு போன நம்முடைய குடும்பத்தை கர்த்தரால் ஒரு நொடியில் மாற்ற முடியாதா? கெட்டு போன நம்மளுடைய காரியங்கள், பொருளாதாரங்கள், இல்லைனா கெட்டு போன நம்முடைய சரீரம், எதுவா இருந்தாலோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானத்தையும் பூமியுமே நான் புதிதாய் மாற்ற முடியும் என்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்ற விரும்புகிறேன், உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறேன், உன்னுடைய வியாதி, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, அப்போ இந்த 26வது ஆண்டுக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்க போறோம். இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்கிறது. ஆனால் போகும்போதே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம போக வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் நீங்க எடுத்து பாருங்க, யாரெல்லாம் தங்கள் சூழ்நிலைகளை நம்பாமல் கர்த்தர் மேல் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு கிறிஸ்துவர்களுக்கு இல்லைன்னா தேவனை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் மேல் பெரிசா, அதாவது பெரிய ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. வாக்குத்தத்தம் நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனா தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, எந்த நன்மையும் இல்லை, எந்த மனிதனும் அவனுக்கு சப்போர்ட் இல்லை, அப்பா அம்மா அவன் கூட நிக்கல, சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன தெரியுமா? பாட்டா எழுதுறான், ஆண்டவர் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்ப்பார். ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் கொண்டு போய் என்ன படுக்க வைப்பார். ஆனா அவன் சூழ்நிலை எப்படி இருக்கு? காட்டுல, வனாந்தரத்துல, தனிமையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பை கர்த்தரிடத்தில் எப்படி சொல்றான்? ஆண்டவரே, ஒரு நாள் வரும், ஆண்டவரே நிச்சயமா ஒரு நாள் வரும், அன்னைக்கு புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் என்னை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அதுக்கப்புறம் கடைசியா அந்த அதிகாரத்துல சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் ஜீவன் உள்ள நாளெல்லாம் சொல்லுங்க என்னை தொடரும். ஆனா இந்த சங்கீதத்தை எழுதும் போது அவன் வாழ்க்கையில நன்மை இருந்துச்சா? இல்ல நன்மை நடக்கும் என்பதற்கான ஏதாவது ஒரு சாத்தியக்கூறு இருந்துச்சானா? ஒண்ணுமே, சொல்லுங்க, ஒண்ணுமே இல்ல. தனிமையில் ஆடு மேய்க்க தனியாய் விடப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், உதறி தள்ளப்பட்டவன், எல்லாருனாலையும் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனா அவன் சொல்றான், ஒரு நாள் வரும் ஆண்டவரே, என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னா கர்த்தரை நான் நம்புகிறபடியால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏன் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனை இவ்வளோ பெரிய ராஜாவாய் மாற்றினீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் என்கிட்ட நிறைய எதிர்பார்த்தான், அதனால நிறைய சொல்லுங்க செஞ்சேன். நிறைய எதிர்பார்த்தான், அதனால நிறைய செஞ்சேன். யார் இப்ப தேவனிடத்தில் அதிகமா எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா?
தேவனை நம்புகிறவர்கள் தான் தேவனிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த பெயர் கிறிஸ்தவர்கள், இல்லைனா அப்படியே ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு ஏனோ தானோன்னு இருக்கிறவர்கள், அவர்கள் தேவன் மேல எதிர்பார்ப்பு வைக்க மாட்டாங்க. ஏனால் தேவன் செய்வார்ங்கிற விசுவாசம் இல்லை. நடந்தா நடக்கட்டும், நடக்கலன்னா பார்த்துக்கலாம், இப்படியே கஷ்டப்பட்டுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படிங்கிற இடத்திற்கு வந்துருவாங்க. ஆனா இந்த 2026 ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது தாவீதை போல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. எதிர்பார்த்தாதான் கர்த்தர் செய்வார். எதிர்பார்க்கணும்னா முதலாவது விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்வீர் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க, உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. சபை ஜனங்கள் எல்லாரும், வாலிபர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய காரியத்தை, ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்வீர் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. ஏன் எதிர்பார்க்கிறேன்? ஏன்னா நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஏன்னா நான் உம்மை நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கையை நான் உங்க மேல வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையை உங்க கரத்துல நான் அர்ப்பணித்து இருக்கிறேன். காசை நம்பி அல்ல, பணத்தை நம்பி அல்ல, என் சரீரத்தின் உழைப்பை நம்பி அல்ல, என் படிப்பை நம்பி அல்ல, என்னுடைய சம்பாத்தியத்தை நம்பி அல்ல. என் வாழ்க்கை என் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியாக என்னுடைய ஜீவனோ, என்னுடைய குடும்பமோ, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல நான் வைத்திருக்கிறபடியால் நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறப்பா. நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்ப்போட 2026 ஆண்டுக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் உண்மையா சொன்னீங்க ஆண்டவரை பார்த்து? ஹல்லேலூயா. ஆமா, நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், வசனத்தை கொண்டு எதிர்பார்த்தால் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், பூர்வமானவைகளை சிந்திக்காத, பழசெல்லாம் யோசிக்காத. இதை கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் செய்கிறோமோ இல்லையோ, இன்னும் ஒரு மாசத்துல புறஜாதிகள் சூப்பரா செய்ய போறாங்க. என்ன பண்டிகை அது? போகி. என்னது சொல்லுங்க? பொங்கல் அப்ப போகின்னு ஒரு நாள் வரும். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் எடுத்து என்ன பண்ணிடுவாங்க? வெளியே போட மாட்டாங்க, போட்டு எரிச்சிருவாங்க. ஏன் எரிக்கிறாங்க? திரும்பி எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, திரும்பி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் போட்டு எரிச்சிருவாங்க பாருங்க. இன்னைக்கு அதே போலதான் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, பழைய கசப்புகள், நினைவுகள், இழந்தவைகள் எதெல்லாத்தையும் குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா, அதெல்லாத்தையும் போட்டு நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிடணும்? சொல்லுங்க, என்ன பண்ணிடணும்? எரித்து விட வேண்டும். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஏன் பழசை குறித்து நாங்கள் யோசித்தே இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் செய்ய மாட்டாரா? வாசிங்க, மத்தேயு 9வது அதிகாரம் 16, 17. மத்தேயு 9வது அதிகாரம் 16வது அதிகாரம் 16வது வசனம், 17 வசனங்கள். ஆமா, அதாவது புது வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோட என்ன பண்ண மாட்டான்? இணைக்க மாட்டான். இன்னும் கிழிச்சிருமே. அடுத்தது, ஓகே, அடுத்தது 17. புது திராட்சை ரசத்தை துருத்திகள் கிழிந்து போயிரும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது. ஏன் பழச மறக்கணும், ஏன் பழச யோசிக்க கூடாது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பழச கொண்டு வந்து புதுசோட வச்சிருந்தீனா ரெண்டுமே சொல்லுங்க கிழிஞ்சிரும், ரெண்டுமே வீணா போயிரும், ரெண்டுமே வேஸ்டா போயிரும். ஒன்னா பழசுல இரு, இல்லனா புதுசுக்கு வந்துரு. நீ ரெண்டையும் வச்சுட்டு இருந்தீனா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ரெண்டும் நம்ம வாழ்க்கையில இருக்கவே முடியாது. வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட, 2 கொரிந்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்படியா இருக்கு?
இல்ல. பழசை குறித்தே யோசிக்கிற சிருஷ்டியா இருப்பான். அப்படியா இருக்கு? இல்ல. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்குள்ள பழசு தேங்கி கொண்டு இருக்காது, எல்லாம் புது சிருஷ்டியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் செய்கிற ஒரு தவறு என்ன? அதாவது அது பாவம், தவறு அப்படின்னு தெரியாமையே நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, பழசெல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிடுறது? சொல்லுங்க. ஆமா, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்புறம் நடக்க முடியல, ஓட முடியல, ஜெபிக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பழசெல்லாத்தையும் என்ன பண்ணிரு. ஆமா, ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழசெல்லாத்தையும் யோசிக்க மாட்டான். அப்ப இந்த வசனத்தை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டா இதோடைய அர்த்தம் என்ன? அவன் பழசெல்லாத்தையும் யோசிக்கிறான் அப்படின்னா அவன் யாருக்குள் இல்லை? கிறிஸ்துவுக்குள் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பெண்கள் எல்லாரும், ஆண்கள் எல்லாரும் உங்க வாழ்க்கை அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறக்க முடியாத ஒரு சில கசப்பான அனுபவங்கள், மறக்க முடியாத ஒரு சில காரியங்கள், மன்னிக்க முடியாத ஒரு சில நபர்கள். என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்திருக்க கூடாது, சூழ்நிலை தான் காரணம், இல்லைன்னா பெற்றோர்கள் காரணம், இல்லைன்னா பொருளாதார சூழ்நிலை தான் இதற்கெல்லாம் காரணம்னு சொல்லி ஒரு சில காரணங்களை வைத்து பழச எல்லாவற்றையும் நினைத்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறன்னா அது எல்லாத்தையும் களைத்து போடு. பழச நினைக்காதீர்கள், பழைய காரியங்களை யோசிக்காதீங்க, அதை குறித்து சிந்திக்காதீங்க, அதை குறித்து நீங்கள் அப்படியே தியானம் பண்ணாதீங்க. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக தான் இன்றைக்கு நம்ம மத்தியிலே கர்த்தராகிய தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எல்லாவற்றையும் மாற்றும்படியாக தான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பழையவைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக, எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றும்படியாக, பழைய பிரச்சனைகள் மாறும், பழைய காரியங்கள் மாறும், பழைய வியாதிகள் மாறும், பழைய மனிதர்கள் மாறுவார்கள், பழைய சூழ்நிலை மாறும், பழைய போராட்டங்கள் மாறும், பழைய அவமானங்கள் மாறும், பழைய நிந்தை மாறும். இதெல்லாம் இத்தனை ஆண்டுகளாய் உங்களை துரத்தி கொண்டிருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பூர்வமானவைகளை சிந்திக்காதே, பழசனி யோசிக்காதே, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், கர்த்தரே வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எரேமியா 31வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். புது உடன்படிக்கையை பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யூதாவோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லல, புதிய, சொல்லுங்க, புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப புதிய உடன்படிக்கைனா அப்ப ஏற்கனவே ஒரு உடன்படிக்கையை செஞ்சிருக்கிறார். அது என்ன ஆயிருச்சு? என்ன ஆயிருச்சு? எக்ஸ்பைரி ஆயிருச்சு, இல்லனா பழசாயிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப பழசெல்லாம் விட்டுருப்பா, பழைய உடன்படிக்கையெல்லாம் விட்டுருங்க, இப்பொழுது நான் யூதாவோடும் இஸ்ரவேலோடும் புதிய உடன்படிக்கையை செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உங்களோடு இல்லை என்னோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, இதுவரையும் நடக்கல, இதுவரையும் சொன்னதெல்லாம் நிறைவேறல, இதுவரையும் தந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நடந்த மாதிரி அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் பழைய, சொல்லுங்க, அதெல்லாம் பழைய உடன்படிக்கை, அதெல்லாம் விட்டு இப்பொழுதும் யூதாவே இஸ்ரவேலே, நான் உன்னோடு பழைய உடன்படிக்கை அல்ல, ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடித்து என் கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செஞ்சிருங்கப்பா, ஒரு புதிய உடன்படிக்கையை செஞ்சிருங்க, நீங்க தந்த வாக்குத்தத்தங்களை செய்வேன் சொன்னீங்களே, அதனால ஆண்டவரே ஒரு புதிய உடன்படிக்கையை எங்களுக்கு செய்து தருவீராகப்பா.
ஹalleluya. லூக்கா 22வது அதிகாரம். இப்ப புதிய உடன்படிக்கைனா என்ன? புதிய உடன்படிக்கை செய்வேன் அப்படின்னு சொல்லாரு. லூக்கா 22:20வது வசனத்தை வாசிக்கலாம். என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஹalleluya. அப்போ புதிய உடன்படிக்கை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப புதிய உடன்படிக்கை என்ன என்று சொல்லி லூக்கா 22:20 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது அதுவே அந்த புதிய உடன்படிக்கை. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமா, இப்ப சொல்லுங்க, ஏற்கனவே அப்ப நான் புதிய உடன்படிக்கையில தான் இருக்கிறேன். நம்ம ஏதோ பழைய உடன்படிக்கை இல்லை, நீங்களும் நானும் எதுல தான் இருக்கிறோம்? ஆமா, ஆல்ரெடி we are in the new covenant. புதிய உடன்படிக்கையில தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹalleluya. ஆமா, அப்போ கர்த்தருக்கும் உடன்படிக்கை, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய உடன்படிக்கை சொல்லுங்க என்ன பண்ணுவேன். இப்ப உடன்படிக்கை பண்ணுவதற்கு மினிமம் 2 பேர் வேணும். எத்தனை பேர் வேணும்? 2 பேர் இருந்தா தான். தனியா யாராவது உடன்படிக்கை பண்ணுவாங்களா? இல்ல, 2 பார்ட்டி இருக்கணும். ஏ இருக்கணும், பி இருக்கணும். 2 பேர் சேர்ந்து அப்பா இது அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செய்வார்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களுக்கு நான் உடன்படிக்கை செய்கிறேன். அவருடைய உடன்படிக்கை ஏராளமா இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம தியானிக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் அந்த உடன்படிக்கையில நம்முடைய பங்கு என்ன? ஆமா, அவர் மட்டும் உடன்படிக்கை செஞ்சா போதுமா? நம்மளும் சொல்லுங்க, நாமும் உடன்படிக்கை செய்யணுமா இல்லையா? ஆமா, இப்ப அவரு செய்வார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் உடன்படிக்கை பண்ணலனாலும் அவர் செய்வார். அவர் அவ்வளவு கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆனா கொடுக்கிற வாக்க மீறுகிறவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். அப்போ இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது ஆண்டவரே, என்னுடைய பார்ட் என்ன? இந்த உடன்படிக்கையில என்னுடைய பங்கு என்ன? உடன்படிக்கையில நம்முடைய பங்குல 2 காரியம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, பாவத்திலிருந்து விடுபடுகிறது. எதிலிருந்து சொல்லுங்க? எதிலிருந்து? ஆமா, பாவத்திலிருந்து கழுவப்பட்டு விடுபடுகிறது. இதுதான் முதல் பார்ட். இரண்டாவது, என்ன வந்தாலும் கர்த்தரை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன், பிரிய மாட்டேன். சபைக்கு இல்லைன்னா மற்ற காரியங்கள், கர்த்தருடைய காரியங்களில் நான் அசால்ட்டா, அப்படியே கேர்லெஸ்ஸா, நிர்விசாரமாய் நான் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 2 உடன்படிக்கைகள். ஆமென். முதல் உடன்படிக்கை என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டேன். இரண்டாவது, ஆமா, என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை தாறுமாறாய் மாறினாலும் கர்த்தரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த 2 காரியத்துல நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா, நான் விசுவாசிக்கிறேன், ஏற்ற காலத்துல கர்த்தர் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன பிரகாரமே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. உடன்படிக்கை அப்படிங்கிறது சும்மா அப்படியே சொல்லிட்டு போறது அல்ல. இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான, மனிதர்களால் ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்தில் வைக்கப்படுகிற ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா, த மேரேஜ் கவனன்ட். திருமணத்தில் ஒரு கணவனும் மனைவியும் செய்கிற உடன்படிக்கை. வீட்டில் எவ்வளோ சண்டை வரட்டும், பிரச்சனை வரட்டும், அடிதடியே வந்தாலும் அந்த உடன்படிக்கையை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, மீறக்கூடாது. அந்த உடன்படிக்கை செஞ்சதுனால தான் இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, திருமண இந்த பந்தத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா வந்த பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு என்னைக்கோ நம்மலாம் என்ன பண்ணியிருக்கணும்? கணவனை விட்டு மனைவியை விட்டு பிரிந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கும் இருக்கிறோம். ஏன்? என்ன யோசிக்கிறீங்களே? ஏன் இருக்கிறீங்க? வேற வழியிலன்னு இருக்கிறீங்களா? இல்ல. ஏன் இருக்கிறோம்? ஐயோ, எல்லாருக்கும் முன்னாடி உடன்படிக்கை பண்ணிட்டோமே, தேவனுடைய ஆலயத்துல, தேவ பிரசன்னத்துல உடன்படிக்கை பண்ணிட்டோமே, சாகர வரைக்கும் அந்த உடன்படிக்கையை நான் என்ன பண்ண முடியாது? மீற முடியாது. அதுதான் உடன்படிக்கை. அப்போ ஒரு இந்த பூமியில மிஞ்சி போனா உங்க கணவனோட இல்ல உங்க மனைவியோட எத்தனை வருஷம் வாழ போறோம்? மேக்சிமம் ஒரு 40 வருஷம் வச்சுக்கலாமே. மேக்சிமம் 40 வருஷம் வாழ போறோம். 40 வருஷம் அந்த திருமண வாழ்க்கைக்கே செய்த ஒரு நாள் டெய்லியுமா உடன்படிக்கை பண்ணிட்டு இருந்தோம். டெய்லியும் காலைல எந்திரிச்சோன்னே கணவன் கையை பிடிச்சு வாழ் விழும் தாழ் விழும் இல்ல.
என்னைக்கோ செஞ்சோம், அதை 80 வயசு வரைக்கும் கடைபிடிக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்துல மட்டும் அடிக்கடி உடன்படிக்கை செய்யறதும், அதுக்கப்புறம் அதை உடைக்கிறதும், அதுக்கப்புறம் அதை மீறுகிறதும், திருப்பி என்னைக்காவது கர்த்தர் வந்து பேசும்போது திருப்பி ஆண்டவரை இனிமேல் சரியா இருப்பேன், இனிமேல் நான் நம்புவேன், உங்க வார்த்தையின்படி நடப்பேன், ஆண்டவரை நான் கீழ்ப்படிவேன், உமக்கு முக்கியத்துவம் தருவேன் உடன்படிக்கை பண்ணுவதும், கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே இதாகி அதுக்கப்புறம் உடன்படிக்கை உடைப்பதும். கர்த்தரிடத்துல மாத்திரம் இந்த ஒரு இது ஏன்? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு செஞ்ச உடன்படிக்கையை இவ்வளோ நேர்த்தியா நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரயாசப்படுறோம். எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, கல்லானாலும் ஆமா கணவன் அப்படி இப்படின்னெல்லாம் இருக்கிறோமே, இங்க என்னாலும் ஆண்டவர் தான் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வேன் அப்படின்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாது, பழச யோசிக்காதீங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க. இரண்டாவது, தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டேன், இரண்டாவது உம்மை விட்டு நான் விலக மாட்டேன். ஹல்லேலூயா. வாலிபர்கள் எல்லாரும் இந்த உடன்படிக்கையை கர்த்தரோடு செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை எந்த இடத்துலையும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என்ன வந்தாலும் உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் அப்படியே அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போறோம். ஆண்டவரே அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என் வாழ்க்கையில் எது எது இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் கலைத்து போடுகிறேன், எல்லாவற்றையும் நான் கலைத்து போடுகிறேன், எல்லாவற்றையும் நான் கலைத்து போடுகிறேன். இந்த ஆண்டுல கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியங்கள் உங்க வீட்டில் இல்லை உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் சுத்திகரிக்க எல்லாரும் அப்படியே ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் நான் விட வேண்டியவையெல்லாம் விட்டு ஆண்டவரை பிடிக்க வேண்டியவைகளை நான் பிடிப்பேன். ஆண்டவரை எதெல்லாம் நான் விடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாத்தையும் நான் விடணும்னு கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார். ஆனா இதுவரைக்கும் நீங்க விடாம இருப்பீங்க. இதெல்லாத்தையும் விட்டு விலகிரு, அப்போதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆனா அதை செய்யாம இது வரைக்கும் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இல்லப்பா நான் விட வேண்டியவைகளை நான் விடுகிறேன், ஒழிக்க வேண்டியவைகளை ஒழிப்பேன், எரிக்க வேண்டியவைகளை எரிப்பேன், விட்டு விலகி ஓட வேண்டியவைகளை விட்டு விலகி ஓடி உங்ககிட்ட நான் வந்துருவேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்க. ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. இந்த வருஷத்தின் கடைசி இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை ஏற்கனவே அவருடைய ரத்தத்தை கொண்டு செய்து விட்டார். இப்போ யாருனால டிலே ஆகுது தெரியுமா? யாருனால தாமதம் தெரியுமா? நீங்களும் நானும் செய்த உடன்படிக்கையை அடிக்கடி மீறி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் கர்த்தரால் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியல. அதனாலதான் கர்த்தரால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியல. உங்க வாழ்க்கை மாறணுமா? உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நீங்க மாற்றி பாருங்க. உங்க சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்க போராட்டம் மாறும், உங்களுடைய பொருளாதாரம் மாறும், உங்களுடைய சரீரம் மாறும், உங்களுடைய எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியணுமா? இன்னைக்கு ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. 26வது ஆண்டுல கர்த்தருக்கு மாத்திரம் பிரியப்படும்படியாய், கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு மாத்திரம் வாழுகிற வாழ்க்கை, வாழ போற ஒரே ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நான் அர்ப்பணித்து வாழுவேன். ஆண்டவரே பாவத்திற்கென்று அல்ல, உலகத்துக்கென்று அல்ல, பணத்துக்கென்று அல்ல, இல்லைனா வேற ஏதாவது சிற்றின்பங்களுக்காய் அல்ல, கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்கென்று முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஆண்டவரே, உம்மோடு நான் ஒரு உடன்படிக்கையை பண்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. கமான். எல்லாரும் மைக்ல சத்தம் வருதா இல்லையானால எதுவும் பார்க்காதீங்க. நீங்க பாட்டுக்கு ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவர்.
எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க, பார்க்கலாம். Hallelujah. Praise the Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Hallelujah. Jesus, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நல்லவர். கமான், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்றீங்களா? எல்லாரும் ஆண்டவரோடு அப்படியே பேசுறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன வந்தாலும் உம்மை விட்டு பிரியாத ஒரு கிருபையை தாங்கப்பா. என்ன வந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாய் நிற்கக்கூடிய ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாய். Praise the Lord. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை. உகந்த காணிக்கையா வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் அமாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கென்று இந்த 2026 ஆண்டுல நாங்க வாழ்வோம்ப்பா. வேதத்தை வாசிப்போம், ஜெபிப்போம், கர்த்தரை தேட எங்களை அர்ப்பணிப்போம், பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்வோம். எங்க கண்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம், எங்க சிந்தையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை எங்கள் குடும்பத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கலைத்து போடுவோம். கர்த்தருக்கென்று உண்மையாய் நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, எஸ் லார்ட், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு மறந்து விடுகிறவர்களாய் அல்ல, இதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும்.
பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.